வணக்கம். இது துளிர் ஐஎஸ் அகாடமி. நான் உங்கள் இளமுருகன். நாம் பார்க்க போகிற ஒரு மதிப்பெண் தரக்கூடிய பதிவான முற்றிய லுகரம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்பில் பார்த்த அந்த குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ரெண்டுமே பார்த்தோமா? அது என்ன பார்த்தோம்? உகரமானது தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்துடிப்புன்னு பார்த்தோமா? ஆனால் இந்த முற்றிய லுகரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, உகரம் என்பது தன் ஒரு மாத்திரையிலே தெளிவாக ஒலிக்கும். ஸோ அதன் விளக்கத்தை இப்போ தெளிவாக பார்க்கலாம். முற்றிய லுகரம் பாருங்கள். முற்றிய லுகரம் அப்படின்னா முழுமையான உகரம். முழுமையான உகரம் அப்படின்னா இது ஊ என்ற எழுத்து தன் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒலிப்பது. இது எப்படி அப்படின்னா பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இந்த குசுறுதுபுரு, அதாவது பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள், பசு, கொடு, பெரு, கொசு பாருங்கள். இதில் குட்டிகளும் இருக்குது. சொல்லின் கடைசியில் குசுறுதுபுரு இருக்குது. ஆனால் முதல் எழுத்து குறில் வந்திருக்கா? அப்போ முதல் எழுத்து குறிலாகவும் முதல் எழுத்து குறிலாகவும் கடைசி எழுத்து குசுறுதுபுரு வந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக இந்த ஊ அப்படிங்கிறது தன் ஒரு மாத்திரை அளவிலே ஒலிக்கும். இங்கே மாத்திரை அளவே குறையவே குறையாது. நான் ஃபஸ்ட்டு நான் குட்டியில் குறத்திலே தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்போ குட்டியில் குறை என்ன, முதல் எழுத்து குசுறுதுபுரு வந்திருந்தாலும் முதல் எழுத்து குறிலாகவும் கடைசி எழுத்து குசுறுதுபுரு வந்துச்சுன்னா அது முற்றியில் வரும். அங்கே மாத்திரை அளவு குறையவே குறையாது. பாருங்க, பசு பாசு சொல்லுங்க. பசுங்கிறப்ப சூ அப்படியே நேர்னு ஒலிக்குதா, பாசுங்கிறப்ப மேலே ஏறி சைலண்ட் ஆகுதா, அவ்வளோதான். அப்போ முதல் எழுத்து குறில் கடைசி எழுத்து குசுறுதுபுரு வந்துச்சுன்னா இது ஒரு முற்றியில் வரும் தான். அதே மாதிரி இது தவிர இப்போ பாருங்க, மெல்லினம் சொல்லுங்க. ஞான நமன, இது மெல்லினம். இது அடுத்து இடையினம் சொல்லுங்க. யரல யரல வலல. இது மேல நான் உகரத்தை ஏத்துறேன். அப்ப இது என்ன வரும்? நூ நூ நூ. இது இன்ச். நூ மூ நூ. அதே மாதிரி யூ ரு லு உ லு லு. அப்ப இது என்ன சொல்லலாம்? இது மெல்லினம், இது இடையினம். ஸோ மெல்லினமை மீது என்ன ஏறி வந்திருக்குது? உகரம் ஏறி வந்திருக்கா? அதே மாதிரி இங்கே இடையினமை மீது உகரம் ஏறி வந்திருக்கா? இப்போ மெல்லின இதெல்லாம் என்ன சொல்லலாம்? மெல்லின மெய் மீது உகரம் ஏறி வந்த எழுத்துக்கள். இது என்ன சொல்லலாம்? இடையின மெய் மீது உகரம் ஏறி எழுத்துக்களா? அப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம்? அப்போ இது சொல்லின் கடைசியில் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, ஊ நார்மலாக தன் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒலிக்கும். புரியுதுங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இதுக்கு எடுத்துட்டோமா உன்னுன்னு சொல்லலாமா? உன்னு. அதே மாதிரி இதுக்கு எய்யு, பெரு, கொள்ளு, ஜவ்வு, ஜவ்வு, இழு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இழு. அதே மாதிரி தள்ளு. அப்போ இங்கே இதெல்லாம் பாருங்க, உண்ணு, இழு, தள்ளு, எய்யு, பெரு, கொள்ளு, ஊ வந்திருக்கா? அப்போ மெல்லின மெய் மீது உகரம் எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் இடையின மெய் மீது உகரம் எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஊ குறையவே குறையாது. இப்போ அதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் முற்றிய லுகரத்தில் வந்துடும். அப்போ முதல் எழுத்து குறிலாகவும் கடைசி எழுத்து குசுறுதுபுரா இருக்கிற இந்த எழுத்துக்களும் இடையின மெல்லின மெய் மீது உகரம் எரிவு எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் இடையின மெய் மீது உகரம் எரிவு எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் சொல்லின் கடைசியில் வந்துச்சு அப்படின்னா என்னாகும்? தன் ஒரு மாத்திரையிலேயே உகரமானது முழுமையாக ஒலிக்கும். இதுதான் என்ன சொல்லலாம்? இதுதான் முற்றிய லுகரம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிய லுகரம் அப்படின்னு என்ன பார்த்தோம்? ஓகேவா? தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் மதிப்பெண் தரக்கூடிய மற்றொரு இலக்கண பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.